ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு கிளம்பிட்டேங்க. தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஏரியாலேருந்துமே இப்போ வடலூருக்கு வருவாங்க தைப்பூசத்துக்கு. இப்போ நாமளும் அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். நாங்களும் அப்புறம் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அவங்களே பார்த்துருப்பீங்க, வர வெயில ஃபுல்லாக சரியான சாப்பாடெலாம் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். எங்கடா பூசத்துக்கு போகிறேன், எங்கேயும் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் மாமி வீடு இங்கே இருக்குது, ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். வாங்க பூசத்துக்கு போகிறோம். பூசத்துக்கு போகலான்னு சொல்லி ஆரவாரமாக கிளம்பி வந்தேன். இங்கே சரியான கூட்டங்க. நிறுத்தி தான் அனுப்புகிறாங்களே, வண்டியெல்லாம் நிறுத்தி தான் அனுப்புகிறாங்க. சரின்னு அப்புறம் எடுத்துக்கிட்டே நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ளே போகிறேன். அங்கே பாருங்களேன், எப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் முன்னாடி நின்னாங்க. அவ்வளோ பேரையும் சரி தாண்டி போகணும். இவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி போகிற வழியில் அந்த வழியிலே நிறைய கடைலாம் இருந்துச்சு, இந்த டாய்ஸ் கடை. அப்புறம் இவ்வளோ கூட்டத்துலேயும் பொறுமையாக இஞ்சி பேஞ்சு தாங்க நவுந்தோம். போகிற வழியிலே சரியான வாசனைங்க. இந்த காணு, அல்வா, தேனடை, அது இதுன்னு சரியான வாசனை. போகிற வழியில் இன்னும் உள்ளே போய் பார்த்தா அதோட ட்ரிபிள் மடங்கு உள்ள சரியான கும்பலுங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஜாமான் வாங்கினாங்க. எது எடுத்தாலும் 100 அதையும் வாங்கிட்டு அப்புறம் நான் கண்ணாடி கல்லில் போய், நீ சல்மான் கானுக்கே டஃப் கொடுக்கடா ஆரிஃபு அப்படின்ற மாரி என்னோடய ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் லெதர் பேக் கடையில் எல்லா பேக்கும் 300 400 அங்கே ஒரு பேக்கை வாங்கிட்டு வெளியே வந்தால் 30 கடைக்கு எங்கள் அம்மா போயிட்டாங்க. அங்கே பைய அலோடு இல்லைன்னு அதில் வெளில நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. பையை கொடுத்து பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தில் ட்ரெயின் ஓட்டுறத ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறிக்கிட்டு. பூசத்தில் 1000 கடை இருந்தாலும் நம்ம கடை வந்து எங்கே வருதுன்னா, நமக்கு வந்து டாய்ஸ் கடையில் தாங்க கண்ணு. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புனா போகிற வழியில் பையா ஒருத்தர் ரேசர் விற்றார். அழகாக இருந்துச்சு. அவர் 80 ரூபா சொன்னார். நான் 50 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கிட்டேன். வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப 20 30 கடை. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வெளில வந்துட்டாங்க. வந்து அந்த பூலாம் விற்றாங்க, பிளாஸ்டிக் பூலாம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதையும் 2 வாய்ப்பு வாங்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து பொறுமையாக கிளம்புனா ஆட்டனெலாம் இருந்துச்சுங்க. சுற்றலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு ஈவினிங்கு. எந்த திருவிழா எந்த ஒரு இதுக்கு போனாலும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? காட்டுற மாதிரி எங்கள் அம்மா இந்த கேம் விளாண்டுட்டே இருக்கும்போது பக்கத்தில் இந்த மசாலா பூரி விற்றாருங்க பையா. அதையும் வாங்கி சாப்பிட்டேன். 30 ரூபாய்க்கு செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே மோஸ்ட்லி வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிட்டோங்க. ஸோ அதுலேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்க்கிங் வந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக 6:30 கிளம்பணும். மணி 8 ஆகிடுச்சு. 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு ட்ராவலிங்கில். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு, பனி வேறு இறங்கிடுச்சா. ஸோ அதனால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் பூசம் எப்படி இருந்துச்சோ, தைப்பூசம் எப்படி இருந்துச்சோ அதேமாரி இந்த வருஷம் இருந்துச்சு. செம்ம கிராண்டாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. போகலான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் ஒரு 2 to 3 days வரையும் கடலாம் இருக்கும். ஜாலியாக போய் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.